எஸ், நம்ம எல்லாரோட ஃபேவரட் அர்ச்சனா அக்கா. ஸோ அந்த அவார்ட் கொடுக்க போறவங்க யார் அப்படின்னா அவங்கள பார்த்து நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அர்ச்சனா அக்காக்கு அவார்ட் கொடுக்க போற அந்த சர்ப்ரைஸ் பர்சன், ப்ளீஸ் ஜாயின் அஸ். எனக்கு ஒரு பர்சன் கூட கள்ளங்கப்படம் இல்லாத ஒரு அன்பு அப்படின்னா என் தங்கச்சி சொல்லுவேன். ஏன் அப்படின்னா எங்களை அப்படி பார்த்துருக்கா. சோத்துக்கு வழி கிடையாது எங்களுக்கு. பெரிய பஞ்சாயத்து அப்படிலாம் காலேஜ் முடிச்சு வெளியே வர சொல்ல என்ன பண்ணணும்னு தெரியாது. பெரிய படிப்பறிவு கிடையாது. பைசா வச்சிருக்கேன் அப்படின்னு கையில் போய் 200 பாயிண்ட் வைப்பார். 200 அவனுக்கே கஷ்டம். அது வச்சுக்கோ அப்படின்னு அண்ணா மேலே ஒரு ஸ்டேஜில் நான் கால் பண்ணி, ஆனால் நீங்கள் ஏன் அம்மாவுக்கு வரலண்ணா அப்படின்னு கேட்டேன். என்னால் அம்மா அப்படி பார்க்க முடியாது. நான் ஏன் அப்படி பார்க்கணும்? நான் அவங்களை நல்லா பார்த்துருக்கேன். நான் ஏன் அப்படி பார்க்கணும் அவங்கள? நான் வரமாட்டேன் அப்படின்னு. தொப்புள் கொடி உறவு எப்போதுமே ரொம்ப அழகான உறவு தங்கச்சுமா. இந்த தொப்புள் கொடியை தாண்டி பிரியும் போது தொப்புள் கொடி பிரிச்சு விடும்ல. பிரிச்சு வச்சா கூட அந்த உறவு அப்படியே ஓட்டிகிட்டே இருக்கும். அதுதான் தாய், அதுதான் தகப்பு. நீ எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கும்னு நினைக்கக்கூடிய ரெண்டே உருவம் இது அப்படின்னா ஒரு தாய் தகப்பன் தான். என் கனவுல கூட என் பிள்ளை சூப்பராக நடிக்கிறது யாருன்னா தாய் தகப்பன் தான். அப்படி ஒரு அன்பு கிடைக்கும் போது அதுக்கு விலை மதிப்பே கிடையாது தங்கச்சுமா. அம்மா கிட்ட ஒரு கேள்வி ஆங்கர் அர்ச்சனா கேட்கணும்னா என்ன ஒரு கேள்வியாக இருக்கும்? ஆனா நமக்கு பிடிச்சவங்களை இழந்துருவோமோ, அவங்க இந்த உலகத்தை விட்டு போயிடுவாங்களோ, அந்த ஒரு பயம் தான். அந்த இறப்பு அப்படிங்கிற ஒரு பயம். இறப்பு என்பது வந்துச்சுல, எங்க போற நீ முடிவு பண்ணி இல்லையா? ஆண்டை முடிவு பண்ணுது. இறக்கும் போது அப்படித்தானே. எப்படி இறப்பேன் யாரா சொல்ல முடியுமா? எப்படா தூக்கிடுவான் ஆண்டவன். நான் பேசி முடிச்சு வெளிப்பட தூக்கிடுவான். அதை நீ மரணத்தை பார்த்து பயப்படணும் அவசியமே இல்லை. எனக்கு மரணம் எப்படியும் வரும்.